இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்குறோம். ஸோ அதில் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் இதுவுமே நம்ம ப்ரூஃப் தான் பண்ணணும். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்போதும் மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ இருக்குது. இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு p/q ஃபார்மேட்டில் இருந்தாலே நம்ம வந்து காஞ்சுகேட்டு தான் எடுக்கணும். காஞ்சுகேட்னால் என்ன அப்படின்னா, என்ன டினாமினேட்டரில் இருக்கோ அதனுடைய சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 - sin θ அப்படின்னா அதை 1 + sin θவாக மாற்றிக்கிட்டு 1 + sin θவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நம்ம காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். எந்த மாதிரி காஞ்சுகேட் எழுதணும்னா, ஹோலாக நம்ம வந்து ரூட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 - sin θ. இப்போ கீழே என்ன இருக்கோ அதோடைய சைனை மாற்றணும். அப்போ 1 - sin θங்கிறது எப்படி மாறும்? 1 + sin θன்னு மாறிடும். அந்த 1 + sin θவை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதாலேயே டிவைடும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் காஞ்சுகேட். ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆகும்னு பாருங்கள். ரூட் ஆஃப் இப்போ நியூமரேட்டரை பொறுத்தவரை 1 + sin θ 1 + sin θ சேமாக இருக்குது இல்லையா? ஸோ 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே 1 - sin θ 1 + sin θ, அதாவது a - b × a + b. அப்போ என்ன அப்படின்னா 1 - a² - b² அந்த ஃபார்மேட்டு. ஸோ 1 - sin² θ. ஓகேவா? இப்போ அடுத்ததில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர். கீழே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 - sin² θ என்ன வருது அப்படின்னா cos² θ. இது எப்படின்னு தெரியும். அதாவது sin² θ ப்ளஸ் cos² θ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு 1. இப்போ இதில் இந்த sin² வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 - sin² ஆகுது அப்படின்னா அப்போ என்ன தான் 1 - sin² θக்கு என்ன தான் வரும்? cos² θ தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரூட் இருக்குது, இதில் பவர் 2 இருக்குது, இதுக்கும் பவர் 2 இருக்குது. அப்போ இந்த 2க்கு இந்த ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ 1 + sin θ by cos θன்னு ஆயிரும். ரூட்டு பவரும் போயிடும். இப்போ நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம். 1/cos θ ப்ளஸ் sin θ by cos θ. ஸோ 1/cos θ நம்மளுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? சீக்கன் θ. இந்த ஃபார்முலாலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ளஸ் sin θ by cos θ என்னது? tan θ. ஸோ இப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சு பாருங்கள். கொஷினில் கொடுத்துருக்க அதே ரைட் ஹேண்ட் சைடு சீக்கன் θ ப்ளஸ் tan θன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தேர்ட் சம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவைட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ காஞ்சுகேட் எடுத்து தான் செய்ய போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 1 + sin θ by 1 - sin θ ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - sin θ by 1 + sin θன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2 சீக்கன் θன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும்போது முந்தின சப்டிவிஷனில் எப்படி செஞ்சோமோ அதே தான் செய்ய போகிறோம். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நான் எடுத்து செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 + sin θ by 1 - sin θ இல்லையா? இதோடைய காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 1 - sin θனா எதாவது தான் பண்ணணும். 1 + sin θ by 1 + sin θ. ஸோ இதே மாதிரி ப்ளஸ் போட்டாச்சு, ரூட் எடுத்தாச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத 1 - sin θ by 1 + sin θ. ஸோ இங்கே 1 + இருக்கிறதுனால இங்கே 1 - sin θவால் மல்டிப்ளை பண்ணி அந்த 1 - sin θவாலேயே டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. தென் ரூட் ஆஃப் இப்போ பாருங்கள், மேலே வந்து 1 + sin θ × 1 + sin θ அப்படின்னா 1 + sin θ த ஹோல் ஸ்கொயர். இப்போ 2 தடவை இருக்குது இல்லையா? ஸோ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். நான் மல்டிப்ளை தானே பண்ணுறோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 - sin θ × 1 + sin θ. ஸோ a - b × a + b அந்த வகையில் பார்க்கும்போது a² - b² அப்படிங்கும்போது 1 - sin² θ.
அதே மாதிரி இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இதே மாதிரி ரூட்டுக்குள்ளே செய்யலாமா? மேலே என்ன வரும்? 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டாங்கும் போது 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பினா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போது போன சம்மில் செஞ்ச மாதிரி தான், அதே தான். பவரில் உள்ள மேலே நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டரை என்னவா மாறும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறோம். 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தான் வரும். இப்போ இந்த ரூட்டுக்கு இந்த பவர் 2லாம் கேன்சல் ஆகும். இந்த ரூட்டுக்கு இந்த பவர் 2லாம் கேன்சல் ஆகி எல்லாம் வெளியில் வரும். ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இங்கே வரும். ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம எழுத போகிறோம். 1 பை காஸ் தீட்டா கீழே சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? தனித்தனியாக எடுக்கணும்னு கூட கிடையாது பாருங்கள். கீழே வந்து சேமாக இருக்கிறதுனால அதை காமனாக எழுதிக்கலாம். மேலே இருக்கிறத மட்டும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இங்கே ப்ளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சல் ஆகி 2 பை காஸ் தீட்டான்னு வந்துடுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. அப்போது 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டாங்கிறது இங்கே என்னது? சீக்கன் தீட்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். 2 சம்முமே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.